அப்பாக்கும் மகனுக்கு என்ன சார் ஈகோ? அப்பாக்கும் மகனுக்கு என்ன ஈகோ? நான் கேட்கிறேன். போய் என்னடா வேணும் உனக்கு? நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கோடியோ 20 கோடியோ போட்டு அந்த பையனை வச்சு படம் எடுக்க முடியாதா? அந்த பையன் தேவை ஒரு டைரக்ட் பண்ணுங்கிறாரு அவங்க தாத்தா மாதிரி. ஹெல்ப் பண்ண முடியாதா? இது இது எல்லா தகப்பனும் செய்யற தாத்தா விஷயம் தானே. டைரக்டர், அப்பா பெரிய ஆக்டர், கோடி கணக்குல பணம் இருக்கு. ஆனா பையன் வந்து யாரோ ஒரு நிறுவனத்துல போய் ஏதாவது படம் தாங்க வாய்ப்பு கேக்குறான். தாத்தா இது உண்மையிலேயே புரிய இல்ல மாட்டேங்குது சார், சார். தாத்தா பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர். ஆமா. அப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார். நீங்க அதை முக்கியமா நீங்க இங்க பார்க்கணும். அதாவது உச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு இடத்துல இருக்கிறவர் விஜய். அவரோட பையன் வந்து இப்ப வந்து கம்பெனியா ஏறி வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காரு. இது என்ன? இல்ல ஒருவேளை அவர் பையன் எங்க அப்பாவுடைய நிழலில் நான் வர விரும்பவில்லை, நானா வர்றேன் அப்படின்னு தாராளமா. அதாவது அப்படி வந்து நினைச்சிருக்கலாம் இல்ல, இல்லையா? நீங்க சொல்ற இந்த பாயிண்ட்டுக்கு நான் பதில் சொல்றேன். என்ன அப்படின்னா, அப்பாவோட நிழல்ல வரவில்லை, நான் தனியா வந்து நான் வந்து என்னுடைய சாதிச்சு காமிக்கணும்னு நீங்க நீங்க நினைச்சு வெளில போனீங்கன்னா கூட, நீங்க எங்க போனாலும் ஜேசன் சஞ்சய் எல்லாருக்கும் அடையாளம் தெரியும். விஜயோட பையங்கிறது எல்லாருக்கும் அடையாளம் தெரியும். அப்படி இருக்கும்போது தனிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே நீங்க போய் நான் தனியா வந்து வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன், நான் தனியா வந்து என்னுடைய வெற்றிகளை தேடிக்கிறேன், ஜெயிச்சு காமிக்கிறேன்னு நீங்க சொன்னா கூட, நீங்க வந்து ஏன் அந்த நீலாங்கரை வீட்டுல இல்ல?